ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே இன்னைக்கு ஹாலோவீன் பசங்கள்லாம் காஸ்டியூம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சின்னவங்க பெரியவங்கன்னு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. பிடிச்சிருந்தா எல்லாருமே இங்கே ஹாலோவீனுக்கு காஸ்டியூம் போட்டு ரெடி ஆவாங்க. முகிலுக்கும் அதே ஆசை, நானும் அவங்க அப்பாவும் ஏதாவது காஸ்டியூம் ட்ரை பண்ணணும்னு. எங்கள் 2 பேருக்குமே அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை குட்டி. வேணும்னா பிளாக் கலரில் 2 பேரும் இன்றைக்கி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆனோம். முகிலுக்கு வந்து நிஞ்சா காஸ்டியூம் ஏற்கனவே நான் காமிச்சிருந்தேன் ஷார்ட்ஸில். நம்ம எழில் குட்டியோட காஸ்டியூம் தான் நான் சொல்லவே இல்லை இல்லைங்களா? அவர் வந்து வேறு லெவலில் ரெடி ஆகியிருக்காரு. அவரோட காஸ்டியூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரேட். அவன் போலீஸ்ன்னு நினச்சிக்கிட்டு ஐ ஆம் த போலீஸ் அப்படின்னா, போலீஸ் இல்லைடா நீ கப்பல் கொள்ளையண்டா அப்படின்னு. அவனுக்கு என்ன தெரிய போகுது, அதுக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து துணியில தான் செஞ்சுருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். ஆனால் வெளியில் யாராவது என்ன காஸ்டியூம்னு கேட்டாங்கன்னா பைரேட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு. பைலட்டுன்னு தான் அவனுக்கு வாயில் வந்தது. ஆளுக்கு ஒரு பக்கெட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இது தாங்க இருக்கிறதுலையே ஒரு பெரிய டாஸ்க்கு. சாக்லேட்ஸு கேண்டீஸ் எல்லாம் எடுத்தாலும் வீட்டுக்கு வந்து அம்மா அப்பா சொன்னதுக்கப்புறமா நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கறத தான் சாப்பிடணும் அப்படின்னு. போனியே நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிச்சிட்டான். இது மற்றவங்களுக்குடா, நீ போய் மற்றவங்க வீட்டிலேருந்து எடுக்கணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். இவங்க என்னோட இன்னொரு நெய்பர் கவிதா. ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் எல்லாருமே சாக்லேட்ஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தெருவில் ஒரு ஓரத்தில் டேபிள் போட்டு ஒரு 4-5 வீடு சேர்ந்து சாக்லேட்டு, கேக்கு, குக்கீஸ், அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸுமே வாங்கி வச்சுருப்பாங்க பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நம்ம போய் அங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ரிக்குக்கும் மரியனுக்கும் ஒரே சந்தோஷம். பசங்க 2 பேரோட காஸ்டியூமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பசங்களை கூப்பிட்டுட்டு அப்படியே தெரு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஹாலோவீனுக்கு டெக்கார் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி லாங் வீடியோ எதுவுமே வராதுங்க. பசங்களோட சேர்ந்துக்கிட்டு நானும் ஒரே ஆட்டம், எதுலேயுமே இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணலை. அடுத்த வாரம் கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?